Come in. Crime scene at 4th Avenue, Northern Kitati. We want to near a patrol vehicle at sea. And there is a 4 mile away from the big area. We want all the cops at here and represent as a staff. Alert, alert. All the cops be alert. Okay, copy. காதல் எவ்வளவோ பேரு எத்தனையோ விதமா வர்ணிச்சிருக்காங்க. அற்புதம்னு சொல்லிருக்காங்க. இந்த அற்புதமான காதல் கடைசியில கடல் அளவுக்கான கண்ணீரை மட்டும்தான் கொடுக்குமா? இப்படி முடிஞ்ச என் கதையோட ஆரம்பம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2013 குண்டூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ல என் காலேஜ்ல செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணா அஞ்சலி. ஆட்டோ ஆட்டோ ஏய் அன்னைக்குதான் நான் அஞ்சலியை முதல் முறையா பார்த்தேன். டேய் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுடா. டேய் அதுக்கு எதுக்குடா டென்ஷன் ஆவற? கிக் ஸ்டார்ட் பண்றா, ஸ்டார்ட் ஆயிடும். நீ வாடா, உன்னை கிக் பண்றேன். ரிசர்வ்ல போட்டு பாருடா. பெட்ரோல போட்டு வைக்காம வாய் கிழி அட்வைஸ் வேற. டேய் நிக்க சொன்னது நான்டா. டேய் சாரிடா, ஏன் தப்பு இல்ல. உங்க சாரியை வச்சு நான் பால் வாங்க முடியாதுங்க. 6000 ரூபாய். அச்சச்சோ சாரிங்க. உங்க சாரி வச்சு அவன் பால் வாங்க முடியாதுல்ல. 6000 ரூபாய். 6000மா? பிராண்டட் துப்பட்டா வாங்கினதா நினைச்சு காசு கொடுங்க. அதுல என்கிட்ட அவ்வளோ கேஷ் இல்லைங்க. கார்டு இருக்கா? அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என் கார்டு பர்ஸ்ல இருக்கு, பர்ஸ் ஆட்டோல இருக்கு. அப்புறம் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே. டேய் நீ வாடா, எழுந்துடுறா. ஏய் ஏய் போயிட்டா. நல்லதுக்கு காலமேலடா தம்பி. பாலுக்கு காசு கொடுத்தீங்கன்னா போதும். உன் பிரச்சனை உனக்கு. ஐயோ இவனா, இன்னைக்கு இவன் கிட்ட என்னன்னு கேட்கணும்.
என்னடா என்ன எதுக்கு ஃபாலோ பண்ற? இந்த கேம்பஸ்ல என்ன ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சது ஒரு குரல் விட்டா போதும் மொத்த கேங் இங்க வந்து நிக்கும். ஹைடா கார்த்தி, ஏன்டா கிளாஸ்க்கு வரல? பாப்பாக்கு உனக்கு என்ன பிரச்சனை? விடு, நான் பாத்துக்கிறேன். உன் நல்லதுக்காக சொல்றேன். அவன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. அவனை விட்டு தள்ளியே இரு. பாக்ஸ்ல என்ன ஸ்நாக்ஸா? நல்லா சாப்பிடு. கிளாஸ்க்கு வாடா, நேரத்தை வீணாக்காத. ஐயோ, இவனும் இதே காலேஜா? நல்லா மாட்டிக்கிட்டோமே. உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்? இங்க தானே இருக்க போற, அப்புறம் வாங்கிக்கிறேன். இங்க பாரு மீனா, டைமுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், சரியா? பாய் அக்கா. அப்புறம் என்ன, நீ அவங்க கூடயே போய் பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம்ல. எனக்கு பேஷண்ட்ஸை மெக்கானிக்கலா ட்ரீட் பண்ண தெரியாது. அன்பால தான் எனக்கு ட்ரீட் பண்ண தெரியும். கார்த்திக், மெடிசின்ஸ் மட்டும் இல்ல, கொஞ்சம் அன்பையும் கொடுக்கணும். அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது வேற. நீயும் ட்ரை பண்ணி பாரு. These are called Karatko sounds. Listen carefully. லவ் ஆரம்பத்துல சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் will be back in a minute. மச்சான், பாத்து கூட வந்துடுறேன். जल्दी आ रहे भाईजान, एचओडी आने के लिए टाइम हो गया. நைட் எதுக்கு நீ கால் எடுக்கல? குடிச்சிட்டு மட்டே ஆயிட்டேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. குடிக்கணும்னு பிளான் இல்ல, சடனா அப்படியே ஆயிடுச்சு. யார் கூட? அந்த ஹர்ஷா கூட தானே? மார்னிங்ல இருந்து உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன்னு தெரியுமா? அதுக்கு ரெண்டும் சரியாயிடுமா? சரி, சாரி. பத்தாது. வேற என்ன வேணும்? கொஞ்சம் டைம் வேணும். எடுத்துக்கோடி, என் ஆயுசு முழுக்க எடுத்துக்கோ. இவனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆஃபர் எனக்கு எப்பயாவது கொடுத்திருக்கியாடா நீ? ஒரு பொண்ணு கேட்டவனே அது எடுத்துக்கோ இது எடுத்துக்கோ அசால்ட்டா சொல்லிட்ட. ஹர்ஷா வந்துட்டானா? फुल बॉटल लेने के लिए गया. நைட்டுக்கு வந்துருவா. டேய், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்குடா. ஏன்டா நீ சினிமான்னு சுத்துறவ, உனக்கும் எம்பிபிஎஸ்க்கும் என்னடா சம்பந்தம்? ஆக்சுவலி அது ஒரு லாங் ஸ்டோரிடா. ஷார்ட்டா சொல்ற, அடுத்த ஷாட்டுக்கு போலாம். பச்பன்ல இருந்து எனக்கு இது என்ன ரொம்ப என்னது? பிக்சர்டா. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் ஒண்ணு நினைக்க கடவுள் ஒண்ணு நினைச்சிட்டாரு. என்ன பழமொழிடா. பழமொழியா? நான் அதை நினைச்சு எங்க வீட்டுல இருக்கவங்க இது நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜாக்கி கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மேதாலா. யூ மீன் ஃப்ரீ சைத்தன்யன் பராயனா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? கீழே மேலன்னு அது இதுன்னு அடிச்சு புடிச்சு இங்க வந்து நிக்கிறேன் கடைசியா. இந்த லாஜிக் வாங்க பேசுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி 7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நீ ஒரு சப்ஜெக்ட்லயாவது பாஸ் ஆயிருப்பேடா முண்டம். ஆல் கிளியர், சிங்கிள் சிட்டிங்ல ஆல் கிளியரா நானே. பஞ்ச் டயலாக் போட்டு டி-ஷர்ட் போட்டா மட்டும் பத்தாது, பிரெயின் வேணும்டா. உனக்கு பாஸ் ஆகணும்ன்ற ஐடியா இருக்குதா இல்லையா? ஓங்கி அடிச்சுன்னா 1 டன் வெயிட்ரா. மறுபடியும் பஞ்ச் டயலாக் சொல்றான். என்னடா இன்னும் பாட்டில் ஓபன் பண்ணல? உனக்காக சேவாக்கு வந்து ஓபன் பண்ணுவாரா? நீங்களே அடிங்கடா. ये पोटिया से ट्रैवल कैसा होता मालूम? ஒரு மண்ணும் புரியல, ஒழுங்கா தமிழ்லயே பேசு. இந்த பொண்ணும் கூட டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்னா, குண்டும் குழியுமா இருக்க ரோட்ல லாரியில போன மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் எ ரோலர் கோஸ்டர் ரைட். இங்க பார்க்காத, அங்க அவனுக்கு அப்படிதான் இருக்குது இப்போ. டேய், அவன் இப்போ ஓபன் பண்ண மாட்டான். தூ கோல்ற. கார்த்திக், ஸ்ரவந்தியோட மாமா இன்னும் மாறவே இல்லடா. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிருக்காரு. அவ பாவம் ரொம்ப அழறா. நீ போய் கொஞ்சம் அதை சால்வ் பண்ண. பாஸ், என்ன நடக்குதுங்க? ஏன் பார்த்தா தெரியலையா? நீ திருந்த மாட்டியா? ஷவந்திக்கு பிடிக்கலன்னு சொன்ன பிறகு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பியா? தேவையில்லாம இவன்கிட்ட என்னடா பேச்சு? ஏன் மச்சு நிச்சு, ஏன் இஷ்டம், நடுவில் நீ யாரா? முதல்ல இங்க நாங்க எத்தனை பேர் இருக்கோம்னு பாத்தியா?
பேசிக்காவே மேக்ஸ்க்கு எனக்கு ஆகாது. அதான் நான் மெடிசனை சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அதனால உங்களை எங்க அடிச்சா எது வேலை செய்யாம போகும்னு கிளியரா எனக்கு தெரியும். வந்து அவகிட்ட சாரி சொல்லு. சாரு டாக்டர் இல்ல, போய் பேஷண்ட்டுக்கு மருந்து எழுதி கொடுப்பாரு. சூப்பரான நைட்டு, பப்ளிக் பிளேஸ், பார்ட்டி பண்றீங்கன்னா ஒண்ணு நீங்க பணக்காரங்களா இருக்கணும், இல்ல புறம்போக்கா இருக்கணும். வா அடிச்சுக்கலாம். உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? நாங்க என்ன ஓலையா கூப்பிட்டோம்? உனக்கு ஏன் அளவு வேணுமா? ஆளுங்க இருக்கான்னு சொல்லு, அவ வீட்டுக்கு போறோம். என்ன சொன்ன? அட்ரஸ் வா சொல்லு. டேய் நான் இப்படி போட்டு அடிக்கிறேன். டேய் அவன் செத்துற போறான்டா. டேய் தெரியாம சொல்லிட்டடா. டேய் உன்னை கேடு திரும்ப போறடா. அவனை விட்டுடா டேய். சார், அந்த மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர் வந்திருக்காரு. வந்துட்டாரா? எஸ் சார். எத்தனை முறை சார்? இதான் லாஸ்ட் டைம். கையெழுத்து போடுங்க. அடுத்த வாட்டி நீங்களே வந்தாலும் நான் எதுவும் பண்ண முடியாது. என் டியூட்டியை நான் பண்ண வேண்டியிருக்கும். இங்க பாரு கார்த்திக், உன் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. நீ ஒன்னும் ரெகுலர் டிகிரி படிக்கல, டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க. யூ காட் டு பி டீசன்ட் ரைட்? பேஷண்ட்ஸ் உன்கிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும்ல? என் கோவம் எப்பவுமே கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கும். ஆனா அஞ்சலி விஷயத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல சார். டாக்டர்னா இப்படிதான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்லையே. கத்தி எடுத்து எதிரியை குத்த தைரியம் இருக்கவன் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் போட முடியும், இன்ஜெக்ஷன் போட முடியும். எப்படி அடிச்சா எங்க வலிக்கும்னு தெரிஞ்சனால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். டாக்டருங்கிறவன் இப்படிதான் இருக்கணும். முதல்ல கேட்கல, இப்ப எப்படி கேட்க போற? வெல், நீ இன்னும் 2 மாசம் தான் இந்த காலேஜ்ல இருக்க போற. இந்த 2 மாசம் தயவு செஞ்சு என் கண்ணில் பட்டுறாத. அவுட் சார். அவுட். தேங்க்யூ சார். டேய் கார்த்தி, அங்க பாரு அஞ்சலி. ஹேய், இங்க என்ன பண்ற? ஹலோ, என்னாச்சு? லைஃப்ல எப்படியே தானா? இந்த அடிதடி சண்டை பிரச்சனைன்னு மாறவே மாட்டியா கார்த்திக்? கேமை முடிச்சுட்டு ஈவினிங் கால் பண்றேன், அப்ப பேசிக்கலாம். ஈவினிங் நான் என் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பாய். ஏ மச்சான், ஷார்ட் குடுறா. என்னை பத்தி வீட்டுல எதுவுமே சொல்லவே இல்லையா? என்னன்னு சொல்லட்டும்? அப்பா, நான் ஒருத்தனை லவ் பண்றேன். அவன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஃபியூச்சர் பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. எப்படி வாழ போறேனே தெரியலன்னு சொல்றியா? சீரியல் நிறைய பாக்குறியா? நீ பண்றதான் சொல்றேன். என்ன பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? நீ தானே போய் காப்பாத்த சொன்ன. நான் ப்ராப்ளம சால்வ் பண்ணதா சொன்னேன், அதை கிரியேட் பண்ண சொல்லல. அவன் இப்ப ஐசியூல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அவனுக்கு அது தேவைதான். என்னது? அந்த மாதிரி ஆளுக்கு அப்படிதான் ஆகணும். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் லைஃபே போயிடும். நீ உன்னை பத்தி யோசிக்க மாட்டியா? நம்மள பத்தி யோசிக்க மாட்டியா? டேய் மச்சான், நீ இப்படி லவ் கிவ்னு கமிட்மெண்ட்ல மாட்டிக்காதடா. முதல்ல சூப்பரா பண்ணனுவாங்க, அப்புறம் ஏன்டா பண்ணனுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபேமிலி பவுண்டரி போட்டு அதுக்குள்ள வாழ சொல்லுவாங்க. பைத்திய மாதிரி பேசாத. நீ வாய மூடு. இங்க பாரு அஞ்சலி, சந்தோஷங்கிறது நம்ம 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. நம்மள சுத்தி இருக்க எல்லா விஷயமும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். உன் கன்வீனியன்ஸ்க்காக ஸ்டாப் கிவிங் மீ நியூ டெஃபினிஷன் கார்த்திக். நம்ம ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் ஹோப் கொடுடா. நம்மள பத்தியும் கொஞ்சம் யோசி. நீ உன் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணலாம், இல்ல கிளினிக் செட் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது. நீயா அதை புரிஞ்சுக்கணும். கார்த்திக், டேய் இவளை டிராப் பண்ணிட்டு வாடா. எல்லாத்தையும் உதறி விடுறது உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் கார்த்திக். எனக்கே போக தெரியும். ஐ அம் குட்.
என்னம்மா இவ்வளவு லேட்டா வர? ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. சரி உள்ள போ, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா பயணம் நல்லபடியா இருந்துச்சா? வா. நம்ம ஊர்ல பையன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்ல சம்பந்தம் வந்துச்சு. இதுக்கு மேல என்னடா வேணும்? அப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவனும் என்ன மாதிரி ஹவுஸ் சர்ஜனா இருக்கான். அவன் ஒரு அனாதைப்பா. ஜாதி மதம்னு அவனுக்கு எதுவுமே கிடையாதுப்பா. ஆனா அவன் என்ன நல்லா பார்த்துப்பான். கல்யாணத்துக்கு தேவை 2 பேர் மட்டும் இல்ல, 2 குடும்பம். 40 குடும்பம் சேர்ந்து வாழ்ற கிராமத்துல கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 4 பேர் கை நீட்டி பேசுற மாதிரி எங்களால வாழ முடியாது. அப்படின்னா வேற ஜாதி பையன் வேண்டான்னு ஏன் சொன்ன? அதனால என் பொண்ணே இல்லாம போனாலும் பரவாயில்ல. அப்பா, நாங்க வேணும்னு நினைச்சா நம்ம ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் தான் வேணும்னா எங்களை மறந்துரு. நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், தேவைன்னா குணத்தை மாத்திக்கலாம். ஆனா நீங்க மாத்தவே முடியாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க. கல்யாணங்கிறது 2 பேரு 2 குடும்பம் கிடையாது, 2 மனசு சேர்றது. 20 வயசு வரைக்கும் நீங்க வளர்த்தீங்கன்னு வாழ்க்கை முழுக்க என்னால அழ முடியாது. அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. தமிழ்நாட்டில் கிளைமேட் திடீரென்று மாறியது. மேலும் இது குறித்து வானிலை அறிக்கை. சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்க தேவை 2 பேர் மட்டும் இல்ல. நீயா அதை புரிஞ்சுக்கணும். சந்தோஷங்கிறது நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமா நாங்க இருக்கிறது கிடையாது. வேணும்னா நம்ம ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயமும் சந்தோஷமா இருக்கணும். எங்களை மறந்து அப்பதான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா. கல்யாணத்துக்கு தேவை 2 பேர். சந்தோஷங்கிறது நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது அதனால கிடையாது. என் பொண்ணே நீயா அதை இல்லாம புரிஞ்சுக்க. பரவாயில்ல. பிரெயின் இன்ஜுரி, அக்வயர்ட் பிரெயின் இன்ஜுரி. சாதாரணமாக 2 டைப்ஸ் ஆஃப் பிரெயின் இன்ஜுரி இருக்கு, ட்ராமேட்டிக் அண்ட் அக்வயர்ட். ட்ராமேட்டிக்னா தான் நமக்கு தெரியுமே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை யாராவது தலையில் பலமாக அடித்தாலோ இந்த பிரெயின் இன்ஜுரி ஆகும். இந்த கேஸ் ஆஃப் அஞ்சலி இட்ஸ் அக்வயர்ட். மனசளவில் ஒருத்தங்க எமோஷனலாக வளர்றப்ப இப்படி பிரெயின் இன்ஜுரி ஆகலாம். சிம்டம்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கு, வெரி ரேர். Drowsiness, nausea, vomiting, epileptics, along with this intolerance with the extreme temperature which is the primary symptoms. Suppose அவ ஒரு சூடான காஃபி கப்பை டச் பண்ணா அவளோட பாடி அதுக்கு இம்மிடியட்டா ட்ரிகர் ஆயிடும், உடம்பு அப்படியே சூடாக ஆரம்பிச்சிடும். நாம அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஹை ஃபீவர் வந்து மேக்சிமம் ஒரு ½ அன் ஹவர்ல இறந்துருவாங்க. சேம் வித் கோல்டு. அவ ஏதாவது சில்லா இருக்கிறத தொட்டாவோ சாப்பிட்டாவோ இல்ல கிளைமேட்ல டெம்பரேச்சர் 6 to 8 degrees டிராப் ஆனா அப்பவும் பாடி ட்ரிகர் ஆயிடும் அண்ட் ஸ்டார்ட்ஸ் கூலிங் டவுன். அப்ப பாடி உடனே பேரலைஸ் ஆயிடும். தன்னை காப்பாத்திக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் 10 to 15 மினிட்ஸ்ல மனுஷங்க இறந்துருவாங்க. அப்படின்னா அஞ்சலி எல்லாரும் மாதிரியும் வாழ முடியாதா சார்? Why not? ஈக்குவேட்டருக்கு பக்கத்திலேயே இருக்கணும். அவங்கள சுத்தி எப்பவும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அவங்க என்ன சாப்பிட்டாலும் சரி,
மாடரேட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை அவாய்ட் பண்ணணும். ஓவர் எமோஷன்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவளை முழுசா கியூர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற சிம்டம்ஸ் வச்சு பார்த்தா அவ எல்லார் மாதிரியும் வாழ முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஹாப்பியா இருக்க முடியும். பட் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளை ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். ஷீ சோ ஃப்ரெஜைல். நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? நீ எல்லா ட்ரெஸ்லையும் சூப்பரா இருக்க. என்ன பண்ற? உன் அப்பா கால் பண்றேன். நீ வேணுங்கிறதால எங்க அப்பா என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போ உன் வீட்டில் சொல்லிட்டியா? நீ இல்லாம எங்க அப்பா எனக்கு வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா நான் உனக்கு சரியானவ இல்ல. உனக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. என்னை விட்டுட்டு போயிட. என்ன தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? நீ ரெஸ்ட் எடு. உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன்ல. ம். டேய், அங்க எல்லாம் ஓகே தானே? எங்க கூட்டிட்டு போற கார்த்திக்? கார்த்திக், இப்போ அது சொல்லு. ரெஜிஸ்டர் இன்னும் வரலடா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாராம். ம். யார் கல்யாணம் பண்ணிக்க போறா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன்டா. தினமும் நார்மலாக துடிக்கிற ஹார்ட்டு பிடிச்சவங்கள பார்த்த உடனே ஸ்பீடாக ஏன் துடிக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உன்னை பார்க்குற வரைக்கும் நான் உனக்கு கரெக்ட் இல்லைன்னு உனக்கு தோணுது. ஆனால் என்னை கரெக்ட் பண்ணதே நீ தான். உன்னால் எனக்கு கான்ஃபிடென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சது, கேரிங்னா என்னன்னு தெரிஞ்சது, லவ்னா என்னன்னு தெரிஞ்சது. உன் கூட ஒரு நாள் பேசலைன்னா கூட அந்த நாளே கம்ப்ளீட் ஆகாது. அப்படிப்பட்ட நீ என் லைஃப்ல இல்லைன்னா தெரியல அஞ்சலி, ஏன்னு தெரியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யணும், உன் கஷ்டத்துல நான் கூட இருக்கணும்னு தோணுது. என் பையனோ பொண்ணும் அப்பா உங்க ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு காட்டுங்கன்னு கேட்கும்போது அதோ அந்த ரூம்ல இருக்க பாருன்னு உன்னை காட்டணும்னு எனக்கு ஆசை. உன் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் நீ என் கூட வாழ தயாரா? ஒவ்வொரு நொடியையும் நம்ம மெமரிஸா மாத்தலாம். உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ற. வேண்டாம், இப்பவே பண்ணிக்கலாம். இப்பவே, ரைட் நவ். குட் நியூஸ் கார்த்திக். அஞ்சலிஸ் கண்டிஷன் இஸ் கியூரபிள். என்னோட ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் பிரெயின் இன்ஜுரி பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜார்ஜியால. வை கான்ட் யூ போத் கோ தேர்? நீங்க 2 பேரும் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால யூனிவர்சிட்டி வில் டேக் கேர் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ். யோசிச்சு பாரு. போதும் போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதெல்லாம் நல்லாவே பண்ற. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் கூப்பிடாத. உட்காரு. இத்தனை நாள் எனக்குள்ள இருந்த ஒரே பயம் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான்.
அஞ்சலி கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவளோட சந்தோஷமான வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பமாச்சு ஒரு புது நாட்டில். டே கார்த்தி, வீட்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ வெதரை பத்தி எதுவும் worry பண்ணிக்காத. பூனம்மா, கார்த்திக், ம் இவ்ளோ பெரிய வீடா? உனக்கு கஷ்டமா இருக்காது? இஷ்டப்பட்டவங்க கூட இருந்தா கஷ்டம் கூட சந்தோஷமா இருக்கும். தனியாக நானே பிறந்தேன், எனக்கெனவே யாரும் இல்லை. என் விதியை படைத்தான் இறைவன் ஜாலியா. தவறைத்தான் உணர்ந்த இறைவன் மன்னிப்பை கேட்கும்படியே என்னிடமே உன்னை இங்கே அனுப்பினார். அன்பே அன்பே உயிரின் பாதி நீ அடி. அன்பே அன்பே வானின் நிலவும் நீ அடி. நமக்கு பிடிச்சவங்க நம்ம வாழ்க்கையில இருந்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. நமக்குன்னு ஒருத்தங்க துணையா இருக்கும்போது அந்த ஃபீலிங் இவ்வளோ அழகா இருக்குமா? ம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அமரை மீட் பண்ண போகிறேன். ஈவினிங் வந்துடுறேன். பத்திரமா இரு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் தமிழ் ஆளுங்க தான். ஏதாவது தேவைன்னா அவங்ககிட்ட கேளு. பழகிட்டா நல்லா இருக்கும்ல. ம் ம். ஹாய், ஹாய். ஐம் அஞ்சலி. பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். பக்கத்து வீட்டுக்கா? யா, என்னாச்சு? நத்திங், சாரி. சொல்லுங்க. தண்ணி தீர்ந்து போச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே, வாங்க, ப்ளீஸ் கம். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. Hey, sorry to keep you waiting. I'm Richard. ஐம் கார்த்திக். சுப்பிரமணியம் உங்களை பத்தி சொன்னாரு. சாரி, இட்ஸ் சுப்பிரமணியம். Oh, I'm so sorry. உங்க இந்தியன்ஸ் பேரை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஹோம் பேரை சொல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் ஐ லைக் யுவர்ஸ், கார்த்திக். ஷார்ட் அண்ட் ஈஸி. யோர் லாஸ்ட் நேம் டூ? வெல், அஞ்சலியோட கண்டிஷன்ஸை பேசுறதுக்கு முன்னாடி சில பேசிக் டெஸ்டஸ் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் வரி கார்த்திக். அஞ்சலி மறுபடியும் நார்மல் ஆயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே? அவ வீட்லயே இருக்கா. ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் வெளியே வர சொல்லியிருக்கேன். நோ, அப்படி செய்யக்கூடாது. வீட்டில் அப்படி இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. அப்பப்போ வெளியே வந்து போகணும். எப்படி சொல்றது, அவங்க பிரெயின் இப்பவே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு வேலையில பிஸியாவே இருக்கணும். ஸோ ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. Till then, care of her, and for any assistance, Amar will take care of you. Thank you, Richards. I shall meet you tomorrow. Definitely. For sure. Take care. ஹலோ. கார்த்திக், பக்கத்து வீட்டு ஆண்டி டின்னர் பிளான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. நீ ஃபோனை வச்ச உடனே நான் வீட்டில் இருப்பேன். அது இருக்கட்டும், நீ எப்படி இவனை லவ் பண்ண? அது ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அங்கிள். இப்ப என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். கட்டின புருஷனை குறை சொன்னா சாமி கண்ணை குத்தும். சாப்பிடு. ஆண்டி, நீங்களே எடுத்துக்கோங்க. ஹே, சாரி சாரி. கார்த்திக், என்ன? பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொன்னதும் ஆண்டி ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணணும்? இந்த வீட்ல வேற யாராவது இருப்பாங்களா? இருக்காங்க, நீயும் நானும்.
கார்த்திக் கார்த்திக் நான் சீரியஸா கேக்குறேன்டா. ஏன் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு காலை டெஸ்ட்டுக்கு போகணும்ல. வா வந்து படு வா வா. தூங்கு. Hey, sorry to keep you waiting. ஹாய். Hi. I'm missing Indian food. Hey Karthik. By the way, இப்போதான் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. எல்லாமே கிளியரா இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எஸ் நீங்க இப்போதைக்கு 28 டிகிரி டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா போதும். அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, நீங்க 2 பேருமே டாக்டர்ஸ் தானே, ரைட்? நீங்க ஏன் சும்மா இருக்கணும்? இவங்க ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நீங்க எங்கேயே ஒர்க் பண்ணலாம்ல. உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாம். இதை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். Think about it, young lady. Meanwhile, I will have my curd rice. அப்புறம் என்ன, உங்க அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. நமக்கு கல்யாணம் எப்படி ஆச்சுன்னு சொல்லு. ஏன் இப்ப பாரு தேவையில்லாம எங்க அப்பாவே எடுக்கிற? ஏன்னா எனக்கு அப்பா இல்லையே. சரி விடு, நான் ஹாப்பியா இருக்கேன். சரி, ஒரு முத்தம் கொடு. அஞ்சலி, அஞ்சலி, செத்து போயிடுச்சுன்னு சொன்ன. இது வேற புண்ணியா இருக்கலாம்ல. வா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அஞ்சலி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. Hey, congratulations on your first case. Thank you. அப்புறம் பார்ட்டி எல்லாம் இல்லையா? சீக்கிரமாவே பிளான் பண்றேன். அட்லீஸ்ட் லாங் டிரைவ்? வீட்டுக்கு போகணும். வீட்டில் அஞ்சலி தனியா இருப்பா. ஓகே, தென் I'll drop you home. சரி. Karthik, your ID. Oh. Coffee? Not now, some other time. Have to leave. Okay, bye. என்ன சார், அந்த பொண்ணு டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சா? டல்லா இருக்க? நாளையிலிருந்து நைட் ஷிஃப்ட். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் தான் பார்த்துக்க முடியும். அதனால இங்க பாரு கார்த்திக், இதுதான் கரெக்ட் டைம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு. நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். ரொம்ப பொம்மை மாதிரி என்ன பாத்துக்காத. அவளை ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி நான் பார்த்துக்கணும். அதே சமயத்துல அவளோட ஐடென்டிட்டிக்கு நான் இடைஞ்சலா இருக்கக்கூடாது.
அஞ்சலி இவ்வளவு சந்தோஷமா பார்க்கறது எனக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன், மறக்காம சாப்பிடு. மிஸ் யூடா. ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. ஹாய் கார்த்திக். ஹாய், சொல்லுங்க சார். அஞ்சலிக்கு தான் உடம்பு முடியலையே, அவளை வேலைக்கு அனுப்புறது அவசியமா? இது என்னோட ஐடென்டிட்டி ஆண்டி. நான் இண்டிபெண்டன்ட் பர்சனா இருக்கிறத பார்க்க தான் கார்த்திக்கும் ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் மை இண்டிவிஜுவாலிட்டி. மாத்திக்க முடியாது. என்னவோ உங்க ஜெனரேஷனே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒருத்தர் பாத்துக்காம எப்படி இருப்பீங்க? அதுவும் ஒரு வாரம். அதுல ஒரு கிக் இருக்கு சார். வீக்கெண்ட் எப்போ வரும், எப்போ மீட் பண்ணுவோன்னு அந்த ஃபீலே வேற லெவல் சார். ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான். You're good to go. டின்னர் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. லவ் யூ. குட் மார்னிங் அக்கா. மார்னிங். உங்ககிட்ட ஜீரகம் இருக்குமா அக்கா? அம்மா கேட்டாங்க. ஜீரா ரைஸ் வேணும்னு சொன்னார் டாடி. அக்கா, உங்களோடது லவ் ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணது? அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. சொல்லுக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க அப்பா ஜீரா ரைஸ் சாப்பிட முடியாது. அவர் கர்ட் ரைஸ் சாப்பிட்டுக்கட்டும். நீங்க சொல்லுங்க. கார்த்திக், எதுக்கு வர சொன்ன? நேத்து அந்த பாட்டு ப்ரோக்ராம் பாத்தியா? சூப்பரா இருந்ததுல்ல? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 15 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிருக்கேன். படத்துக்கு போகணும். இப்படி தேவையில்லாததை பேசுறதை விட்டுட்டு எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்றியா ப்ளீஸ்? அது விஷயம் என்னன்னா, நானு நீ அழகா இருக்க. உன் கேரக்டரும் ரொம்ப அழகா இருக்க. நீ தனியா இருக்கும்போது கொண்டை போட்டு சுத்துவல்ல, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு கோவம் வந்தா எங்கேயோ பார்த்து பேசுவல்ல, அதுவும் சூப்பரா இருக்கும். நீ சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப பேசாம உன் கண்ணு பெருசாக்கி உன் ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவல்ல, அது ரொம்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா? அது உன்னை நான் ஏன் லவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட காரணமே இல்லை. அவ்வளவுதான். நீயும் பார்க்க அழகா இருக்க. ராத்திரி எவ்வளவு குடிச்சாலும் கிளாஸுக்கு கரெக்டா வந்துருவ பாரு, அது பார்க்க அழகா இருக்கும். 2 பேருக்காக பேச போய் 20 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு வருவ பாரு, அது கூட பார்க்க அழகா இருக்கும். எதையுமே கண்டுக்காத மாதிரி இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவ பாரு, அதுவும் சூப்பரா இருக்கும். உனக்கு நோ சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ரீசனும் இல்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு டைம் வேணும்? இன்னும் 3 வருஷம் இங்கதான் இருப்பேன். எப்படியும் யாரையாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்ல. நீ சரின்னு சொன்னா மட்டும் போதும். கீதா, அக்கா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா வரேன்க்கா.
அஞ்சலி 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 காஃபி. அஞ்சலி 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 ஹலோ 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 ஐ நோ நீ ஷாக் அவன் தெரியும். அரியர்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டியா? நவரா அஞ்சலி. அட வீடு செமையா இருக்கே. அஞ்சலி என்னடா வீட்ல இல்லையா? ஓ அடடே बहुत दिन के बाद कैसे है तू? என்னடா சாப்பிடறலாம் இல்லையா இவ? எப்போ வந்த? நானா? It's a long story but I'll tell you in short. ஆஹா. எப்படிரா? பிஜி இங்க தான் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த காட்டியானே இங்க தான் இருக்கான். ஓ ஹர்ஷா கூட வந்திருக்கானா? எங்க இருக்கான்? எப்படிரா? அவன் ஏதோ புது சரக்கு யூஸ் பண்ணிருக்கான். His flat in the room. டேய் எப்படிரா? கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? டிராவல் யா, பண்ணதால லைட்டா ஓகே. என்னடா என்னதான் உன் பிரச்சனை? எவ்வளோடா கொடுத்த? டேய் கஷ்டப்பட்டு படிச்சேன்டா. நீ மட்டும் தான் படிப்பாளியா? நானும் படிச்சுதான்டா பாஸ் பண்ணிருக்கேன். யாரு கொடுத்த? டேய் பேப்பர் 1 2 3ன்னு ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிருக்கேன்டா. சரி உனக்கு இமிகிரேஷன் யார் கொடுத்தா சொல்லு. பாத்ரூம் எங்கடா இருக்கு? டேய் மச்சான் எப்படிரா கிளியர் பண்ண? ஹாஸ்பிடலுக்கு வா சொல்றேன். Oh my god. இவங்களுக்காகவாது பிஜில ஜாயின் பண்ணணும்டா. எதுக்குடா? चांद का टुकड़े क्या दिख रहे बा? டேய் திருந்த மாட்டேன். என்ன திருத்த முடியாதுடா. வா. Excuse me madam, I have heart attack in the left ventral aneurysm and the என்ன தூங்கிட்டு இருக்கியா? எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லு. ரேணுவோட கேஸ் மெயின் டீம்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. 13 மணி நேரமா ஆபரேஷன். வாவ், உன் கவலை என்னன்னு எனக்கு புரியுது. பட் டோன்ட் வரி, I'll take care of myself. எனிவேஸ், சீக்கிரம் வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? மாமா ஆபரேஷன் சக்சஸ் போல பார்ட்டி எதுவும் இல்லையா? தேங்க்ஸ்ரா. வில் பிளான் சம் அதர் டைம். டேய் அட்லீஸ்ட் ஒரு பீராவது அடிக்கலாம்டா. கிளைமேட் செமையா இருக்குல்ல. இந்த ஜார்ஜியாக்கு வந்ததுல இருந்து இன்னும் ஒரு சிட்டிங் கூட போடலடா. வீட்டுக்கு போகணும்டா. அஞ்சலி தனியா இருப்பா. சரிடா, அஞ்சலி பேரை வர சொல்லிட்டேன், அதனால விடுறேன். ஓகே பை. பைடா. டேய் அட்லீஸ்ட் ஒரு பீராவது அடிக்கலாம்டா. கிளைமேட் செமையா இருக்குல்ல.
கார்த்திக், டேய் கார்த்திக். என்ன வீட்ல இல்லையா? டேய் நான் மேலே போய் பார்க்குறேன். ஓகே. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரா. அப்பையில இருந்து எங்க அம்மா தான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்க அம்மா எனக்கு அவ்வளவு பிடிக்கும்டா. நீ வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகணும் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் 9th படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அப்ப அங்க என்ன நடக்குதுன்றதை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்தப்போ எங்க மாமா திடீர்னு வந்து பாதியிலே என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் பார்த்தப்போ எங்க அம்மா இறந்துட்டாங்க. இனிமே அம்மா இல்லைன்றத நினைக்கும் போது அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் ஆகணும்னு எங்க அம்மா சொன்னது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனதுல இருந்து எங்க அம்மா என் கூடவே தான்டா இருக்காங்க இப்ப வரைக்கும். அதே மாதிரி தான் அஞ்சலியும் உன்னை விட்டு எங்கேயும் போலடா. உன் கூட தான் இருக்கா. நாம சந்தோஷமா இருந்தாதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இவனுக்குள்ள இவ்வளவு கவலை இருக்குன்னு எனக்கு இதுவரையும் தெரியாதுடா. செம்மையா சொன்னால மஸ்து போலாத்து. நீ நீ சந்தோஷமா இருந்தாதான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாடா. கார்த்திக், மெடிசன்ஸ் மட்டும் இல்ல, கொஞ்சம் அன்பையும் கொடுக்கணும். அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது வேற. நீயும் ட்ரை பண்ணி பாரு. அஞ்சலி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ எப்பவும் என் கூட தான் இருக்கான்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இந்த வாழ்க்கை முழுக்க நான் வாழ்றதுக்கு அவளோட ஞாபகம் மட்டுமே போதும். அஞ்சலியோட ஞாபகங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சது. கார்த்திக்,
இங்க கார்ஸ்ல எதுக்கு ரைட் ஹேண்ட் டிரைவிங் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்னு ரெண்டு இருக்கு? ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்றாங்க. ஹைபிரிட். நம்ம பொண்ணும் அப்படிதான். ஜார்ஜியா இந்தியான்னு 2 கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவா. பொண்ணா? ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டியா? பையன் பிறந்தானா யாருக்காவது தூக்கி கொடுத்துருவேன். பொண்ணு தான் வேணும், அதுவும் பொண்ண மாதிரியே. எப்படி இருக்க? வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நைட் நேரத்தில் அஞ்சலியோட பர்ஃப்யூம் வாசனை வந்துச்சு. ஹால் மொத்தமா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே மாறி இருந்துச்சு. நேத்து என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ண டைம் பத்தல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். Sir, Chief is calling you. itself, I have cleared all MBBS subjects except my friends. என்னடா ரூம் இருக்க ஸ்ட்ரிக்ட் நோட்ஸா இருக்குடா. ஒரு நாள் இருக்குடா உனக்கு. டேய், வீட்ல யாராவது இறந்துட்டா உடனே வீட்டை மாத்திடுவாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்க ஞாபகம் திரும்ப திரும்ப வரும்ன்றதுனால தான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் தெரியுறது, வீட்ல இப்படி எல்லாம் நடக்கிறது உன்னோட இமேஜினேஷன். ப்ராப்ளம் வீட்ல இல்ல, உன் பிரெயின்ல இருக்கு. முதல்ல வீட்டை மாத்து. ஸ்டிக் நோட்ஸ் பார்த்தது வீட்டில் நடக்கிற விஷயம் இதெல்லாம் இமேஜினேஷன் சொல்றியா? ஆமாடா. இமேஜினேஷன் பண்ண அளவுக்கு நான் ஒன்றும் இமேச்சூர் கிடையாதுடா.
அண்ட் மோரோவர் அஞ்சலியோட ஞாபகங்கள் தான் என் லைஃப். அந்த வீட்டை நான் மாற்ற மாட்டேன். தனியா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். சாயந்தரம் நாங்களும் வரோம். ஒரு செட்டிங்கை போட்டா எல்லாம் செட்டிங் ஆயிடும். சரியா? ஞானக்கண்ணில் பாத்திர வேண்டியதுதான். இருக்கு, இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு. முதல் மாடியில தான் அந்த பிரச்சனை இருக்கு. முதல்ல ஒரு ஃபுல் அடிச்சா எல்லாம் சரியாயிடும். இங்க ஒரு தீய சக்தி இருக்கு. அதை தீர்த்தத்தை வச்சு சரி பண்ணிடுவோம். ஃபைனலா தெற்கு மூலையில கனம் கூடி இருக்கு. ஆமா, வீட்டுக்குள்ள காட்டியான வந்திருக்கு. நவுறா. டேய், கிண்டல் பண்ணாதடா, கீரி புலத்தலையா? ஆமா, ஏதோ லெட்டர் வருதுன்னா எங்க இருக்கு? அடடடடடட, கியா பாத். எழுத மறந்துட்டியா? போடா பைத்தியம். இவனுக்கு அர்ஜென்ட்டா கிளாஸ் எடுக்கணும். பெரிய கிளாஸ் எடுக்கணும். வா போய் எடுப்போம். மாற்றம்ல. டேய், இந்த ஸ்பிரிட், இந்த சோல், क्या बोलते हो, அதெல்லாம் ஒரு டிஃபரண்ட் சயின்ஸ்ரா. அதெல்லாம் உன் மண்டையில இருக்கிற மூளைக்கு மாரல் சயின்ஸ் படிச்சு பாஸ் ஆக தெரியல. கோஸ்ட் சயின்ஸ் பத்தி பேச வந்துட்டியா நீ? டேய், ஜாதா சிந்தி பாத் நக்கோ கரோ தும். டேய், சிந்தி கிந்தி நிந்தில பேசினா உன் பந்த உடைச்சிரும். பாத்துக்க. டேய், இரிட்டேட் பண்ணாதீங்கடா. டேய், நம்மளா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிச்சுக்க கூடாதுடா. டேய், அந்த காலத்துல எல்லாம் அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷம் வந்ததுடா. அதான்டா டிடியில போடுவாங்களே, அது என்னது, பார்க்கடல். அதானே? எனக்கு தெரியும், அதான் தெரியும். அந்த மாதிரி தான் சொல்யூஷன் கிடைக்கிறது முன்னாடி லைட்டா இரிட்டேஷன் இருக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் காமன்டா. அதுக்கு போய் ஏன் இவ்வளவு இரிட்டேட் ஆவறீங்க? டேய், மூட் ஒழுங்கா பாயிண்ட் வாடா. வாட்ச் மை பாயிண்ட். இந்த ஸ்பிரிட், இந்த சோல், இதெல்லாம் எதுவும் பண்ணாதுடா. blank ஸ்டிக் நோட். ஒருவேளை நிஜமாவே அஞ்சலி என் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான்னா அவ என்ன சொல்ல நினைக்கிறா? சரி, இன்னைக்காச்சும் நிம்மதியா படுத்து தூங்கும். அம்மா, அடையாராச்சே. டேய், என்னாச்சுடா? வாயை திறந்து சொல்லு. कल रात से मेरा भी सेम डायलॉग, नो ரெஸ்பான்ஸ். டேய், அந்த வீட்டில் இருக்கிறது ரிஸ்க். ஒழுங்கா வீட்டை மாத்து. நான் ஏற்கனவே சொன்னல, அஞ்சலியோட ஞாபகங்கள் தான் என் லைஃப்னு. அந்த வீட்டெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னடா பேசுற மாவு மூஞ்சி? வஹா தேக் கர் பாத் கர். நேத்துல இருந்து சோறு இல்ல, பெட் இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல, எதுவும் இல்ல. டேய், கொஞ்சம் பார்த்து பேசுடா. அஞ்சலி வந்தாடா. நீ என்னடா பேசுற? அஞ்சலி வந்தாடா, திரும்ப வந்திருக்கா. டேய், நீ தயவு செஞ்சு வீடு மாறி போயிடுறா. டேய், பைத்தியம் மாதிரி உளறாத. டேய், நான் பைத்தியம் மாதிரி உளறடா. அஞ்சலி வந்தது உண்மை. டேய், கொஞ்சம் அமைதியா பேசுறோம். டேய், நான் என் 2 கண்ணால பார்த்தேன்டா. டேய், நீ சொல்றது உண்மைன்னா வந்தது அஞ்சலி தான். நான் எதுக்கு பயப்படணும்? இந்த காலத்துல பேய் பூதம்லாம் இருக்கா? போற நேரம் வந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும். டேய், சமீரா வரா. டாபிக் மாத்துங்க. அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். எந்திரி எந்திரி. வாடா. எங்கடா? வாடா. டேய்,
எங்க இங்க வந்துருச்சா? ஹலோ. ரொம்ப யோசிக்காத கார்த்திக், எவ்ரிதிங் வில் பி ஃபைன். பாய். ஹேய், கொஞ்சம் காஃபி கூட ஆஃபர் பண்ண மாட்டியா? காஃபி? ம். கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லு, காஃபி நானே போட்டுட்டு வரேன். சமீரா? 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 சமீரா இங்க பாரு. சமீரா? சமீரா? சமீரா, என்னாச்சு? எழுதுற. சமீரா, what happened? சமீரா, என்னாச்சு? அது அது நான் அப்புறமா வரேன். சமீரா எதுக்கு அன்கான்சியஸ் ஆனா? அமர் எதை பார்த்து பயந்தா? இதுக்கெல்லாம் பதிலே இல்லை. Come in. அம்மா கொடுத்து விட்டாங்க. அக்காக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல, விட்டுறலாமே. உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்ல, போட்டு தரவா? ஆ?
எப்படி இருக்கடா? கீதா 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 அம்மா கூப்பிடுறாங்க பாரு. அந்த வீட்ல அப்படி என்னதான் நடக்குது? கீதா மூலமா அஞ்சலி என்ன சொல்ல வரா? எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் பிளாங்க் ஸ்டிக் நோட் மேல எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிச்சது. நீ என்ன நம்பலல? ஹாய் கார்த்திக், how are you? ஃபைன் சார். நான் ஒன்னு கேட்டா சொல்லுவீங்களா? செத்து போனவங்க திரும்பி வருவாங்களா? அது உன்னோட நம்பிக்கையை பொறுத்து இருக்கு கார்த்திக். நீ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால எப்படி யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் மட்டும் இல்லாம parallel சயின்ஸ்னு இன்னொன்னு இருக்கு. அதுக்கு ஆன்சர்ஸ் இல்லை. அதனால தான் நாம இன்னும் அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கோம். அப்படின்னா இப்போ நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல உன்னை சுத்தி ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு உன்னுடைய தாட்ஸ், ரெண்டாவது ரியாலிட்டி. ஐ நோ யூ ஆர் a practical man. உன்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண, ரியாலிட்டி உன் கண்ணுக்கு தானா தெரியும். ஓகே சார். You can only possess someone you know very well. The more familiar you are, the more vulnerable you are to get possessed. The person who is possessed will have high adrenaline coming at. These people look more energetic than the usual human beings. It's not supernatural. It can be explained in scientific term as well. The transfer of energy between two people can be termed as possession. Generally, it will drain larger energy from victim's body. So, when the victim is revealed, it's certain that they will faint out of weakness. சமீரா ஃபீல் பண்ணிருக்கா, அமர் பார்த்திருக்கான். கீதா possessed. உன்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண, ரியாலிட்டி உன் கண்ணுக்கு தானா தெரியும். அஞ்சலி உன்னை விட்டு எங்கேயும் போலடா. அஞ்சலி வந்தாடா. அந்த ஸ்டிக் நோட்ஸ், அதுல இருந்த ஹேண்ட் ரைட்டிங். நீ என்ன நம்பலல? அட்லீஸ்ட் ஒரு லாங் டிரைவ், கிளைமேட் நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கடா? ஒருவேளை அஞ்சலி நிஜமாவே என் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்றான்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறா? கீதா, அமர், சமீரா, கீதா எல்லாருக்கும் அந்த வீட்டில் தான் பிரச்சனை. அப்படி இந்த வீட்டில் என்னதான் நடக்குது? ஹர்ஷா வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு நான் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் ஒன்றுடாம மாத்திட்டேன். உடஞ்சி போன ஃப்ளவர் வாஸ் மட்டும் அப்படியே நார்மலாக இருந்துச்சு.
ஹாய் வாங்க உள்ள வாங்க. ம் 2 வாட்டர் பாட்டில் கொடுத்து வர்றீங்களா? யா ஷூர். கீதா ம் கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறியா? ஓகே. காஃபி கேட்டேன், அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிற? நான் இவ்வளோ பக்கத்துல இருந்தோம் நீ கண்டுக்கவே மாட்ட. நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லு. நீ என்ன லவ் பண்றியா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? கார்த்திக் கீயை மறந்துட்டு போயிட்டான். நான் சீக்கிரமா போய் ஆகணும். ஈவினிங் அவன் வந்தா கொடுத்துடுறீங்களா? Okay. ஓகே தேங்க்யூ. அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஒரு சில பசங்க கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள கேர் பண்ணிக்கிட்டாலும் அவங்க ஒரு சின்ன பயத்தோடவே இருப்பாங்க. இந்த கண்டிஷனை உடனே நம்ம ட்ரீட் பண்ணலனா இன்னும் அதிகமாக நிறைய சான்சஸ் இருக்கு. which leads to aggressive avoidant personality disorder. இப்போ உங்க பொண்ணோட நிலைமையும் அதுதான், அக்ரெசிவ். இது ரொம்ப ரேரான கேஸ் தான். இந்த கண்டிஷன்ல இருக்கவங்க எது மேலேயாவது, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்து மேலேயோ இல்ல மனுஷங்க மேலேயோ ஒரு விதமான பிடிவாதமான அன்பை வச்சிருப்பாங்க.
ஒப்சஷன். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சமா மாத்தினாலும் சரி, ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு சண்டேனா ரொம்பவே இஷ்டம். ஏன்னா ஹாலிடேன்றதுனால அந்த நாளுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கண்டிஷன்ல இருக்க குழந்தைங்க எல்லா நாளும் சண்டே வேணும்னு கேட்பாங்க, சண்டே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கீதாவோட நிலைமையும் அப்படிதான். அவளுக்கு டீனேஜ் மேல ஆப்சஷன் அதிகமாயிடுச்சு. வயசு அதிகமானாலும் அவ இன்னும் தான் ஒரு டீனேஜ் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஆப்சஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த நிலைமை சரியாயிடும். அவ கம்ப்ளீட்டா நார்மல் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீ அப்போ என்கிட்ட என்ன கேட்ட? ஏஜ் பத்தி தானே? பாரு, இது போதுமா? உனக்கு இது போதுமா? பாரு, அக்காவோட ஃபிகரா இருக்கேன்ல, அவங்கள தான் தங்கச்சின்னு சொல்லணும். எதுக்குன்னு தெரியல, டெய்லி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒவ்வொரு நாளும்டா. அன்னைக்கு நீ எனக்கு பேண்டேஜ் போட்டு விட்ட ஞாபகம் இருக்கா? உனக்கு அது எப்படி இருந்துச்சு தெரியல, ஆனா அன்னைக்கு நீ என்ன தொட்டதும் நான் மென்டல் ஆகி போயிட்டேன். உன்னோட பாடி, உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன், ஆனா நீ அஞ்சலி மேல பைத்தியமா இருக்க. அதனாலதான் அஞ்சலியா மாறணும்னு நினைச்சேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அஞ்சலியா மாறிட்டேன். உனக்கு வேணும்னா என்ன அஞ்சலினே கூப்பிட்டு பாரு. எது நீ அஞ்சலியா? அஞ்சலியோட கால் தூசி கீழாக மாட்ட நீ. அஞ்சலி, 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 அஞ்சலி. ஆக்சுவலி அஞ்சலி எப்படி செத்து போனான்னு உனக்கு தெரியுமா? கீதா, கொஞ்சம் அந்த டோரை க்ளோஸ் பண்றியா? கீதா, என்ன பண்ற? கீதா, கீதா, கீதா. அப்ப பாடி உடனே பேரலைஸ் ஆயிடும். தன்னை காப்பாத்திக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும்
10 to 15 மினிட்ஸ்ல மனுஷங்க இறந்துருவாங்க. ஏய்! கார்த்திக், நான் உன்னை குத்திட்டேனா? ஐயோ, ஐயோ, ரத்தம். என்ன பண்ணணும் தெரியலையே. கிளாத், கிளாத். அஞ்சலியை கூட நான் வேணும்னு கொலை பண்ணல கார்த்திக். சிச்சுவேஷன் அமைஞ்சது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் உன் மேல இருக்கிற காதல்னாலதான், அஞ்சலி மேல இருக்கிற கோவத்தினால எல்லாம் இல்ல கார்த்திக். ப்ளீடிங் ஆகுது. என் கார்த்திக் செத்துறக்கூடாது. அஞ்சலி எப்ப செத்து போனாலோ அப்பவே கார்த்திக செத்து போயிட்டான். நீ 2 பேரையுமே கொன்னுட்ட. கரெக்ட் தான் கார்த்திக். நான் கொன்னது 2 உயிர். ஆனா அந்த 2வது உயிர் நீ இல்ல. யாருன்னு தெரியுமா? சொல்லட்டா? அஞ்சலி சாகறதுக்கு முன்னாடி பிரெக்னென்ட். சீக்கிரம் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? அப்போ கீதாவை நீ தான் கொலை பண்ணியா? அஞ்சலி எனக்கு வாழ்றதுக்கும் உயிரோட இருக்கிறதுக்கான வித்தியாசத்தை கற்றுக் கொடுத்துருக்கா. அவன் என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மாத்திடுச்சு அவளோட காதல். நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்த பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நானும் அஞ்சலியோட காதலை உணர்றதுக்கு அவ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ இல்லைங்கிறதால அவ மேல இருக்க காதல் குறைஞ்சிடாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காதலுக்கு நடுவுல வர கீதாக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும். அந்த கீதா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையை பத்தி கனவுகள், ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த கனவுகளை அழிக்கிறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்லை, இருக்கவும் கூடாது. கீதா அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு என் முன்னாடி அப்பாவி மாதிரி உட்கார்ந்தா. அஞ்சலி கண்டிஷன் ட்ரிகர் ஆச்சுன்னா 1/2 an hourல பிளட் கிளாட் ஆகி சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிடும். 1/2 an hour, 1/2 மணி நேரம் அங்க உயிரை காப்பாத்திக்க அஞ்சலி போராடிட்டு இருந்தப்போ கீதா பக்கத்துல நின்னு பார்த்திருக்கா. அது மனுஷங்க பண்ற காரியம் இல்ல சார். அவ ஒரு அரக்கி. நானும் மனுஷன் தான் சார். எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. சந்தோஷம், சோகம், வலி.
கோபம் எல்லாம் என்னால தாங்கிக்க முடியல சார். அவ அஞ்சலியோட சேர்த்து என் சந்தோஷத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. என்னால தாங்கிக்க முடியல சார். அப்படிப்பட்ட ஒருத்திக்கு இந்த பூமியில வாழ அருகதையே இல்லை சார். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. தண்டனையிலேருந்து தப்ப முடியாது. மூணு நாளைக்கு முன்னாடி நார்தர்ன் அவென்யூ கிட்கேட்டுக்கு முன்னாடி 24 வயசு மதிக்கத்தக்க கீதாங்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கன்னு எங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னை காப்பாற்ற வந்த கார்த்தியையும் கத்தியால குத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எங்களால கீதாவை காப்பாற்ற முடியல. தேங்க்யூ. என்னோட பாதத்துக்கு உன் கூடவே சேர்ந்து நடந்து பழகிடுச்சு அஞ்சலி. அதான் நான் உன் கூட வாழ்ந்த காலத்திலேயே மாட்டிக்கிட்டேன். என்னோட எதிர்காலத்துக்காக உன்னோட ஞாபகங்களை பாலமா அமைச்சுக்கிட்டேன். ஞாபகங்கள் ரொம்ப விசித்திரமான விஷயம் தெரியுமா? நம்ம தனியா இருக்கும்போது சுத்தி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதே மாதிரி சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் நம்மளை தனியா ஃபீல் பண்ண வைக்குது. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசுல இருந்தாலே போதும். We'll take care of it. Excuse me, sir. Bye, Richard. அப்புறம் கூப்பிடுறேன்.